ಮಾಡ್ಬೇಕಾದ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. அவங்க வந்து இருக்கிற தங்களுடைய பொருட்களை எல்லாம் உருக்கி அதை ஒரு கடவுளாக்கலாம்னு நினைச்சாங்க. ತಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಂಗಾರವನ್ನು ಕರಗಿಸಿ ಅದರಿಂದ ಒಂದು ದೇವರು ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ அதை கொண்டு போய் உருக்கணும்னா அது ஒரு உருவமா வந்துருச்சு. ಅದನ್ನು ಕರಗಿಸಿ ಅದೊಂದು ರೂಪ ತಾಳಿತು. ஒரு கண்டுக்குட்டி ஆயிடுச்சு. ಒಂದು ಒಂದು ಕರುವಾಗ್ಬಿಟ್ಟು டக்குன்னு தூக்கி நிக்க வச்சிட்டாங்க. ಕೂಡಲೇ ತೆಗೆದು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು இனி இதுதான் நம்மள வழி நடத்தும். ಇನ್ನು ಇದೇ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಗ ನಡೆಸೋದು. சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, தங்கள் உடைமைகள் அவங்களுக்கு விக்கிர ஆராதனையா மாறிச்சு. ತಮ್ಮ ಆಭರಣಗಳೇ ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಡುತ್ತೆ. நம்முடைய சொத்து நமக்கு நம்மள வாழ வைக்க போறது கிடையாது. ನಮ್ಮ ಸ್ವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಲ್ಲ. நம்முடைய சொத்து எனக்கு கடவுள் கிடையாது. ನಮ್ಮ ಸ್ವತ್ತು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. நகை எனக்கு கடவுள் கிடையாது. ನನ್ನ ಆಭರಣ ನನ್ನ ದೇವರಲ್ಲ. பொருள் பொருளாதாரம் எனக்கு கடவுள் கிடையாது. ವಸ್ತು ಸಂಪನ್ಮೂಲಗಳು ದೇವರಲ್ಲ. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. சில நேரத்துல பிசாசு நம்ம கிட்ட இருக்கிற பொருளையும் பொருளாதாரத்தையும் அவங்க வார்த்தாங்க, நம்ம வார்க்கல. ஆனா அந்த பொருளும் பொருளாதாரம் தான் கடவுளா நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿರುವ ವಸ್ತು ಸಂಪನ್ಮೂಲಗಳು ಆಭರಣಗಳು ಅವ್ರು ಕರಗಿಸಿದ್ರು ನಾವು ಕರಗಿಸಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಹಲವಾರು ಬಾರಿ ಅವುಗಳೇ ದೇವರಂತೆ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತಿರ್ತವೆ. ಅದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯ ಮಾರಿடுது. ಅದೊಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಬದಲಾಗ್ತದೆ. அந்த ஆஸ்தியும் அந்த ஐஸ்வர்யமும் நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரங்கள் எனக்கு கடவுளா வந்து நிக்க வச்சிரோம். நம்ம ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯ ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುವ ಸಂಪನ್ಮೂಲಗಳೇ ದೇವರಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ತಾರೆ. வாழ முடியாது. ಇವಿಲ್ದಿದ್ರೆ ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ. அதுதான் ஒரு டேஞ்சர், அதுதான் சோதனை. ಅದೇ ಅಪಾಯಕರ, ಅದೇ ಒಂದು ಶೋಧನೆ. நீங்க அதெல்லாம் இருந்து வாழ முடியும்னு யார் சொன்னதுங்க? யார் ಹೇಳಿದ ಅದೆಲ್ಲ ಇದ್ರೆ ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ? அதெல்லாம் இருந்தாலும் உங்க ஜீவன் ஒண்ணு காக்கப்படுது பாருங்க. அது பொன்னாலையும் பொருளாதாரத்தினாலும் உங்களை லேண்டாலையும் உங்களுடைய ஆஸ்தினாலையும் பணத்தினாலும் அல்லங்க. உங்கள் ஜீவன் இன்னைக்கு காக்கப்படுவது கிறிஸ்துவினாலே. ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಜೀವ ಅಂತ ಇದೆ ಅಲ್ಲ, ಅದು ಕಾಪಾಡಲ್ಪಡುವಂತದ್ದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರನೋ ಆಸ್ತಿ ಒಡವೆಯನ್ನು ಸಂಪನ್ಮೂಲಗಳಿಂದ ಅಲ್ಲ. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಜೀವ ಕಾಪಾಡಲ್ಪಡೋದು ನಿಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೇ. இருக்கிற மருத்துவமனை எல்லாம் உங்களை ஜீவனை காக்கிறதுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ಇಲ್ಲ ಇರುವ ವೈದ್ಯಕೀಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಿಮಗಿರುವ ಜೀವ ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲ. இருக்கிற ஆஸ்தியை கொடு, ಆಸ್ತಿನ ಮೊದಲು ಕೊಡು, பணத்தை கொடு, ಮೊದಲು ನಿನ್ನ ಹತ್ರ ಹಣ ಕೊಡು, வித்து எடுத்துன்னு வா, ಮೊದಲು ಇಷ್ಟನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು எல்லாத்தையும் வித்து எடுத்துன்னு வா, ಎಲ್ಲ ಮಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யணும். ನಿನ್ನ ಜೀವ ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಮಾರ್ಗ ಮಾಡ್ತಾರೆ. அந்த ஜீவனை உருவாக்க எங்களால முடியாது. ಆದ್ರೆ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಮ್ಮಿಂದ ಆಗಲ್ಲ. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவாதிபதி. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಜೀವದ ಅಧಿಪತಿ. சோதனையில போய் சிக்கிக்காதீங்க. ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಾಕೋಬೇಡಿ. நான் சொன்னது விளங்குது? விளங்குற மட்டும் ஒரு ஆமென் சொல்லு. பாருங்க, இது வந்து ரொம்ப நம்ம சில நேரத்துல யோசிக்கிற விதமே வேற மாதிரி மாத்திடுறான் பிசாசு. ಹಲವಾರು ಬಾರಿ ನಾವು ಯೋಚಿಸುವಂತ ವಿಧಾನವನ್ನೇ ಸೈತಾನ್ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. பணம் இல்லைன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. ಹಣ ಇಲ್ದಿದ್ರೆ ಯಾರು ಗೌರವ பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல. ಹಣ ಇಲ್ದಿದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ சார் நம்மள காப்பாத்துவாங்க. ಆಸೆ ಸರ್ ಕಾಪಾಡೋದು. லாசருவை யாரும் காப்பாத்தலங்க. ಲಾಜರ್ನ ಯಾರು ಕಾಪಾಡಲಿಲ್ಲ. கல்லறைக்கு போன லாசருவை கர்த்தர் மட்டும் தான் காப்பாத்தினார். ಸಮಾಧಿಗೆ ಹೋದಂತ ಲಾಜರ್ನ ಕರ್ತನೇ ಬಂದು ಕಾಪಾಡಿದ. குருடன் பர்ತಿಮೇவை யாரும் காப்பாத்தலங்க. ಹುಟ್ಟು ಕುರುಡನಾದ ಬಾರ್ತಮಿಯನನ್ನು ಯಾರು ಕಾಪಾಡಲಿಲ್ಲ. பிச்சை எடுக்க ரோட்ல உட்கார வச்சிட்டாங்க. ಅವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಲಿಕ್ಕೆ